la! Your dream vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். மணிமேகலை வந்து இப்போ குக் வித் கோமாளி விட்டு போயிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை கேட்கும் போது எப்படி இருக்குது? கஷ்டமாக தான் இருக்குது. எதுக்காக போனாங்கன்னு தெரியல. பட் அவங்க திரும்பியும் ஆங்கரா பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த ஷோ விட்டு போகிறதா வந்து ஒரு வீடியோலாம் விட்டுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா மணிமேகலைன்னு அவங்க வந்துட்டு லைக் அவங்க ஃபஸ்ட்லேருந்தே நான் சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணுறேன். அவங்களோட க்ரோத்லேருந்தே லைக் நான் அவங்க சன் மியூசிக்கில் வந்துட்டு ஆங்கராக இருக்கும் போதுலேருந்தே நான் ஃபாலோ பண்ணுறேன். அவங்களோட கோமாளி அவங்களோட சேஷ்டைகளும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க போகும்போது அப்படின்ற போது கஷ்டமாக தான் இருந்துச்சு. இப்போ பிரியங்காவை வந்து நிறைய பேர் நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆனால் நீங்கள் பிரியங்காவை எப்படி பார்க்குறீங்க? அது வந்துட்டு நான் இந்த சீசன் ஆக்சுவலாக பார்க்கல. அதனால் என்ன ப்ராப்ளம்னு ஆக்சுவலாக எனக்கு அனலைஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் எனக்கு தெரியல. அது ஒரு நல்ல ஆங்கர் விட்டு போகிறாங்க, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்களோட ரெஸ்பெக்ட் மதித்து அவங்க போயிருக்காங்க. ஸோ அதனால் ஒன்றும் இல்லை. ஓகே, பிரியங்காவை வந்து நிறைய பேர் அவங்க ரொம்ப பேட் அந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ நீங்கள் அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? நம்ம அங்கே இல்லை இல்லையா, அது நம்மளுக்கு எப்படி தெரியும்? அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை நடந்திருக்கலாம். ஒரு சைட்லேருந்து நம்மள எப்படி சொல்ல முடியும்? ரெண்டு சைடும் அவங்க சொல்லிட்டாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்க சொல்கிறத வச்சு பார்த்தா அவங்க சொல்கிறது ஓகே அப்படி தான் தெரியும். இவங்க சைட்லேருந்து எடுத்துல. ஸோ எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. ஓகே, ஆக்சுவலாக குக் வித் கோமாளி உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னா நிறைய பேர் சொல்கிறாங்க செஸ் பஸ்டர். அதை பார்த்த பிறகு தான் எனக்கு குழந்தெல்லாம் பிறந்துச்சுன்னா நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் குக் வித் கோமாளியை பற்றி என்னது? கண்டிப்பாக அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஷோ. 4 சீசன் கண்டினியூவாக பார்த்தேன். எனக்கு 5th சீசன் சுத்தமாக பிடிக்கல பார்க்குறதில்ல. பட் 4th சீசன் சூப்பராக பார்த்தேன். அந்த ஷோவில் உங்களுக்கு பிடிச்ச பர்சன்னா குக்காக இருக்கட்டும் கோமாளியாக இருக்கட்டும் யார்? எனக்கு பிரியங்கா பிடிக்கும். பிரியங்கா பிடிக்குமா? அவங்க இந்த சீசன் தான் வந்திருந்தாங்க. அவங்க வந்து குக்லாம் நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் கொஞ்சம் நிறைய அந்த ஷோலேயே நிறைய ப்ராப்ளம் பண்ணுறதா மணிமேகலையுமே ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க எப்போவுமே அப்படி பேசுறது தானே தவிர அதை வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது. அவங்க இன்னும் கொஞ்சம் போல்டாக பண்ணுவாங்க, அதை தான் சொன்னாங்களே தவிர அதை தப்பாக எடுத்துக்க முடியாது. எனக்கு அவங்கள பிடிக்கும் தான். சரி, ஓகே. இப்போ நீங்கள் மணிமேகலை பக்கம் நிற்பீங்களா இல்லை பிரியா மேம் பக்கம்? இல்லை, அவங்களையும் பிடிக்கும் தான். ஆனால் அதை அவங்க அவ்வளோ சீரியஸாக எடுக்க வேண்டான்றது தான். நீங்கள் எவ்வளோ நல்லா குக் வித் கோமாளி பார்த்தீங்க? ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்குறோம்மா. ஓகே, குக் வித் கோமாளி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது? நல்லா ஜாலியாக இருக்குது. ஸோ ஆனால் அவங்க இந்த ஷோ விட்டு போகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது? அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலி அவங்க ஒரு மாதிரி ஜாலி டைப்பு. அப்படியே வந்துட்டு ஈஸி டேக் ஓவராக அப்படியே போயிட்டு அவங்கள தான் சொன்னாலும் சரி தான் போப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இப்போ டக்குன்னு அவங்க வெளில போகிறாங்கன்னு ஐயோ அவங்க இல்லையே அப்படிங்கிற ஒரு கை உடஞ்ச மாதிரி இருக்குது எனக்கு. அது இல்லை அப்படின்னா ஒரு மாதிரியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக அவங்க வெளியே போகிறதுக்கு காரணமே பிரியங்கா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் அதை எப்படி நினைக்கிறீங்க? நானும் அதுதான் நினைக்கிறேன். நிஜமாகவே பிரியங்கா தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்கள விட இவங்க வந்து இங்கே வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனால் அவங்க ரொம்ப நாளாக இங்கே இருக்காங்க. மேபி அந்த டாமினண்ட்காக அவங்க வந்து நான் தான் அந்த இடத்துக்கு வரணும், நீ எப்படி என்னை முந்திட்டு நீ வருவ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கன்ஃபார்மாக அவங்க தான் காரணம். ஓகே, இதுக்கு சொல்யூஷனாக என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம் தான் வந்து பேசணும். இல்லை நீ பண்ணது தப்பு, அவங்கக்கிட்ட உன்னால் பாரு அவங்களோட கேரியரே இப்போ வந்து ஸ்டாப் ஆகி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் வந்து சாரி சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, நீங்கள் இப்போ யார் பக்கம் நிற்கிறீங்க? பிரியாவா? கண்டிப்பாக மணிமேகலை தான். ஏன்னா அவங்களோட வே ஆஃப் டாக் வேறு மாதிரி இருக்கும், எங்களோட வே ஆஃப் டாக் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பாக நான் வந்து மணிமேகலை தான். முதல்ல வந்து மணிமேகலை இருந்தாங்கள்ல, இப்போ அவங்க கோமாளியாக இருந்திருந்தால் அவங்கள பிடிச்சிருந்துருக்கும். இப்போ அவங்க வந்து ஆங்கராக இருக்காங்க. ஸோ இப்போ யாருமே கிடையாது. மணிமேகலை தவிர யாரும் கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் மணிமேகலைன்னு சொன்னீங்க. அவங்க லாஸ்ட்டு 4 சீசனாக வந்து கோமாளியாக இருந்தாங்க. இந்த சீசன் தான் வந்து ஆங்கர் ஆகியிருக்காங்க. ஸோ ஆனால் ஆங்கர் ஆகியுமே வந்து அவங்களுடைய வேலையை நிம்மதியாக பார்க்க விடாத மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதாவது இனி குக் வித் கோமாளிக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பார்க்கும்போது என்ன தோணுச்சு? அது வந்து அவங்களோட வேலையை பார்க்க விடாமல் ஒருத்தவங்க பண்ணும்போது அது எல்லாத்துக்குமே கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது அவங்களுக்கு ரைட்ஸ் இல்லையா. அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ அவங்க வந்து வேறு ஒரு ஷோ பண்ணுறாங்க, ஸ்டார்ட் மியூசிக் பண்ணுறாங்க. இப்போ மணிமேகலை வந்து இது பண்ணால் அவங்களுக்கு கடுப்பாக தானே இருக்கும். அது வந்து ரொம்ப தப்பு. அவங்க மட்டும்தான் இருக்கணும், இவங்க வரக்கூடாது. விஜய் டிவிலே இப்போ எங்கே பார்த்தாலும் பிரியங்கா தான் இருக்காங்க, வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. அது வந்து ரொம்பவே கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் நம்மளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து மணிமேகலை மேம் பக்கம் நிற்பீங்களா இல்லை பிரியங்கா மேம் பக்கம்? மணிமேகலை.
ஓகே, இப்போ பிரியங்கா மேம் வந்து இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க? ரொம்ப கிரிஞ்சு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என் தம்பி என் தங்கச்சி அதெல்லாம் ரொம்ப ஓவராக இருக்குது, ரொம்ப ட்ரமாட்டிக்காக இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப மொக்கையான காமெடிலாம் போடுறாங்க. அவ்வளோதான், அவங்களே கிரிஞ்சு தான். இல்லை, இப்போ நிறைய பேர் என்ன குக் வித் கோமாளி ஷோவை பார்த்ததுனால தான் எனக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் ரொம்ப செஸ் பஸ்டராக ஃபீல் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாங்களே. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுது? அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். அதே மைண்ட் செட் எனக்கும் இருக்காது, உங்களுக்கு இருக்காதுல்ல. அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன். ஆனால் எனக்குமே ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருந்துச்சு. குக் வித் கோமாளின்ற ஒரு ஷோ இருக்கிறது வந்து லாக்டவுனில் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். சிவாங்கி, மணிமேகலை அவங்க செட்டு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10 மணிக்கு நைட்டு பார்க்க ஆரம்பிப்போம், 12 மணி வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். நல்லா அதெல்லாம் பார்த்துட்டு நல்லா வயிறு வலிக்க சிரிச்சிட்டு தான் தூங்குவோம். அந்த ஃபஸ்ட்டு 2 சீசன் 3 சீசன்லாம் செம்ம ஸ்ட்ரெஸ் பஸ்டர். ஓகே, ஆனால் இப்போ இருக்க சீசன் இப்போ வந்து இதை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் தான் அதிகமாகுது. குக்குன்னா வந்து இர்ஃபான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து மணிமேகலை தான் ரொம்ப பிடிக்கும் உண்மையை சொல்ல போனால். கோமாளிஸில் ஃபஸ்ட்டு இருக்கும்போது மணிமேகலை ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் இப்போ அவங்க வந்து ஆங்கரிங்காக வந்தாங்க, அதுலேயும் ரொம்ப ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. பட் என்னென்னா இந்த எபிசோடில் டோட்டல் சொதப்புல்னு சொல்ல போனால் ஆக்சுவலி பிரியங்காவும் பிடிக்கும் தான், பிடிக்காதுன்னே சொல்லவே முடியாது. பட் இப்போ இந்த இஷ்யூ வந்ததுக்கப்புறமே பிஃபோர் தெரியுது இல்லைங்களா, பிஃபோராக ஒரு விஷயங்கள் நடந்ததெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் கம்பேரிசன் பண்ணும்போது இப்போ இந்த ஷோலையும் அவங்களுடைய ஆக்குபை தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது இதில். அது வந்து தவிர்த்திருந்தா இந்த ஷோ இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருந்திருக்கும். ஆக்சுவலி இது விஜய் டிவிக்கு பெரிய மைனஸ் தான் இது ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால். இது இந்த மாதிரி எல்லா ஷோவுக்குமே இந்த மாதிரி பிரியங்கா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பிரியங்கா மேலே இருக்கிற நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கும் போக தான் செய்யும். ப்ளஸ் என்னென்னா அந்த ஷோ பார்க்குற ஜனங்களும் வந்து கம்மியாயிடுவாங்க. இதனால் வியூஸ் போகிறதும் போகாது. இது சும்மா டிஆர்பிக்காக சில விஷயங்கள் இப்படி போயிட்டு தான் இருக்குது ஷோ அப்படின்னு சொல்லிட்டு சேனல் சொல்லலாம், சேனல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். பட் உண்மை யதார்த்தம் என்னென்னா மணிமேகலை தான் பெஸ்ட்டு. உண்மைங்க, நீங்கள் சொன்ன மாதிரி மணிமேகலை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு? ஆக்சுவலி வந்து அவங்க சொல்லும்போது ரொம்ப ஜெனுவனாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஒரு ஷோவுக்காக அலையணும், மணிக்காக வந்து போகிறாங்க அப்படின்ற மாதிரியே இல்லை. அவங்க ரொம்ப ஜெனுவனிட்டியாக ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய பொசிஷன் அவங்க கரெக்டாக நின்று இருக்காங்க. பட் அவங்கள ஒர்க் பண்ண விடாமல் சிலர் செஞ்சுருக்காங்க. அதுதான் இந்த ஷோவில் இப்போ நிரூபமாயிருக்கு. குக் வித் கோமாளி பார்ப்பீங்க? பார்ப்பேன் சிஸ்டர். எவ்வளோ பிடிக்குங்க? ரொம்ப பிடிக்கும், வீட்டில் எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குற ஒரு ஷோ அது. குக் வித் கோமாளியில் உங்களுக்கு பிடிச்ச குக்ஸ்னால் யார் சொல்லுவீங்க? கோமாளிஸ்னால் யார் சொல்லுவீங்க? குக்ஸ்னால் நான் சீசன் 1 பார்த்த குக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வர குக்ஸ் யாருக்கும் அவ்வளோவா அட்ராக்ட் ஆகினது கிடையாது. கோமாளினாக்கா அது பாலா தான், அப்புறம் குரேஷி. இப்போது ஏற்கனவே இந்த 4 சீசனாக வந்து மணிமேகலை வந்து கோமாளியாக இருந்துட்டு இப்போ இந்த சீசன் ஆங்கராக வந்திருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது ஃபஸ்ட்டு? இல்லை, எனக்கு தெரிஞ்சு மணிமேகலை கோமாளியாக இருக்கும் போது தான் நல்லா இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா அவங்க கோமாளி கேரக்டர் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் ஒரு ஆங்கராக அவங்களுக்கு என்னமோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். அவங்க கோமாளியாக இருந்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஷோ நல்லா போயிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல். பட் ஆங்கர் ஆனதுக்கப்புறம் அவ்வளோவா இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஓகே, அதாவது இந்த எபிசோட் வந்து இந்த சீசன் வந்து மணிமேகலை தான் வந்து ஆங்கராக இருக்காங்க. அந்த ஷோக்கு வந்து பிரியங்கா வந்து குக்காக வந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து அவங்களோட வேலையை செய்ய விடாமல் இன்டர்ஃபியர் பண்ணுற மாதிரி மணிமேகலை ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? அதே மாதிரி இனி நான் வந்து குக் வித் கோமாளிக்கே வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்படி இருந்தது? அந்த இஷ்யூ பற்றி எனக்கு தெரியாது, சாரி. சொல்லப்போனால் அந்த இஷ்யூ எப்படி போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. பட் அதனால அவங்களுக்குள்ள ப்ராப்ளம்னாக்கா அது அவ்வளோ இல்லைன்னா அந்த ஷோ அப்படியெல்லாம் இல்லை. பாலா இல்லாமலே அந்த ஷோ நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. மணி இல்லாமல்னா மணிமேகலை இல்லைனாக்கா அவ்வளோ பெரிய இஷ்யூலாம் ஆகாதுன்னு தான் தோணுது. நாங்கள் சீசன் 1லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அதுலேருந்து நாங்கள் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த இடமா? வி ஆர் ஃப்ரம் மலேசியாவிலேருந்து குக் வித் கோமாளி. ஆமாம்மா, வி ஆர் வெரி பாப்புலர். இந்த ஷோ வந்து எங்கள் மலேசியாலையும் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வி ஆர் என்ஜாயிங் த ஷோ, வெரி நைஸ். ஓகே, இந்த குக் வித் கோமாளியில் உங்களுக்கு பிடிச்ச கோமாளிஸ்னா யார், குக்ஸ்னா யார்? எனக்கு புகழ் தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ சுஜித்ராவா அவங்க பேர், அவங்க இந்த பாண்டியன் ஸ்டாலில் இருந்தாங்களே அவங்கள பிடிக்கும் எனக்கு. ஓகே, இப்போ ரீசெண்டாக வந்து மணிமேகலைக்கும் பிரியாக்கும் ஒரு சண்டைங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றின உங்களோட ஒப்பீனியனா என்னது மேம்? ஆக்சுவலி அதை பற்றி நான் வந்து பேச விரும்பலை. பிகாஸ் இட்ஸ் அவங்க கான்ட்ரவர்சி. ஐ டோன்ட் கெட் இன்வால்வ் இன் தட். அதர்வைஸ் இட்ஸ் தியர் ப்ராப்ளம், இட்ஸ் நாட் மை ப்ராப்ளம். ஓகே, இப்போ குக் வித் கோமாளினா சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வர விஷயங்கள்லாம் என்னென்னது? அதை வச்சு நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க?
இல்லை பிகாஸ் குக்கு கோமாளி வந்து இஸ் அ ஃபன் ஷோ, இஸ் அ குக்கிங் ஷோ, பட் இஸ் ஃபன் வேல கொண்டு போயிருக்காங்க. ஸோ எங்களுக்கு பார்க்க இஸ் டெக்ஸ் ரிலீஸிங்காக இருக்குது. ஸோ இட்ஸ் குட். இப்போ வந்து மணிமேகலை வந்து பிரியங்கா மேலே தான் தப்புன்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுது? இது பார்க்கறதுக்கு இல்லை, திடீர்னு மாறும், டக்குன்னு மாறியாங்க. வில்லனாவே காட்டிகிட்டே கொண்டு போயிட்டு கடைசியா வணக்கம் போடும்போது நல்லவர் இவர் தான் தெய்வமா எங்கேயா இருந்த ஒரு நாள் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி கான்செப்ட் எவ்வளோ மாறும். அது சொல்கிறது அவங்க மாற்றி எபிசோடு டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, அவங்க கோ டேரக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அது மாறிக்கிட்டே இருக்கும். இவங்க தான் வில்லியா, இவங்க தான் ஹீரோயினாக காட்ட முடியாது. ஓவியா மேடம் ஒரு காலத்தில் கலக்குனாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நிறையா போயிட்டுருக்கு. இதை பாருங்கள், பார்த்துட்டு சிரிச்சிட்டு செப்பலை அவுத்து விட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி அவுத்து விட்டு போயிருங்க. என் மண்டையை போட்டு குழப்பிட்டு குக்கு ஊற்றுக்க மாதிரி என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் விஷத்தை போட்டுருவீங்க, குழம்புல உப்பு அள்ளி கொட்டிடுவீங்க. இது ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் ஜாலி ஜாலி ஜாலி, என்ஜாய் என்ஜாய் என்ஜாய். இந்த நிமிஷத்தை மட்டும் கொண்டாடுங்க, இந்த தருணத்தை மட்டும் கொண்டாடுங்க, நல்லா இருங்க. மணிமேகலை பிரியங்கா இவங்களோட பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி என்ன நினைக்கிறேன், அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்கு நடிக்கிறாங்களா இல்லை அவங்களுடைய அடுத்த குட்ட வளர்ச்சிக்கு நடிக்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் 2 பேருமே நடிகர்கள், 2 நல்ல பேர் நடிக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது. பிரியங்கா வந்து இத்தனை பேர் லைஃப் ஸ்பாயில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. அது அவங்க ஜாபில் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கனால மிஸ் ஆனவங்க அது எனக்கு தேவையில்லை என்ன மீறி அப்படின்ற வெளியில் போனவங்களை வந்து நம்ம அதை இது பண்ணி பிரியங்காவை லைஃபையும் கேரியரையும் இது பண்ணக்கூடாது, அந்த மணிமேகலையும் நம்ம இது சொல்லக்கூடாது. அவங்கவுங்க லைஃப் அது. இப்போ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், பிடிக்கலன்னா எனக்கு வேணாம் நான் விட்டு போகிறேன் அப்படின்றது அது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமையை தவிர டிவிக்காரங்களோ இல்லை அந்த நிர்வாகியோ சொல்லலைல்ல. அதனால் அவங்களுடைய இது இப்போ நான் இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி கண்டென்ட்டில் தான் மணிமேகலை வெளியில் வந்துருக்குறாங்க. புரியுதுங்களா? இவங்க வந்து நான் ஸ்டப்பனாக இருப்பேன் அப்படின்றது அவங்க இருக்காங்க. அவங்க தப்பு செஞ்சாலும் நான் கரெக்டாக அந்த நுனியை பிடிச்சிட்டு அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னை வந்து பாருன்றாங்களா, அந்த இடத்துல இவங்களும் சரிசமமாக உட்காந்துருந்து ஃபைட் பண்ணி உட்காந்துருக்கணும். என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம், அதனால தான் நான் வெளியே இல்லை செல்ஃப் ரெஸ்பெக்ட் முக்கியம் தான். அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். நீங்கள் விட்ட இடத்துல தவிர வேறு இடத்துல தேடினா கிடைக்குமா? எந்த இடத்துல விட்டோமோ அந்த இடத்துல தான் தேடணும் செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு. பயந்து ஓடக்கூடாது. எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் துணிஞ்சு நின்று எதிர்த்து நின்று பார்க்கணும். அதுக்குன்னு நம்ம குனிஞ்சு போகக்கூடாது, அடிமையாகவும் போகக்கூடாது. அதுவும் நான் சொல்ல வரல. மெயின் என்னென்னா அவங்க அப்படி பண்ணுறாங்களா, ரைட் நாங்கள் இப்படி தாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெப்புன்னு உட்காந்துருக்கணும். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது. இல்லை நான் பண்ணுறேன், இனி அதுக்கு அந்த அளவு அவங்க வராத அளவு என்ன பண்ணுமோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்கள வந்து நம்ம அவங்க லீடுக்கு கொண்டு போய், ஏன்னா அவங்க வந்து ஒரு கண்டென்ட் தான். ஆனால் டீம் வந்து சொன்னாங்களாமே, நீங்கள் சாரி கேட்டு நீங்கள் மன்னிச்சிருங்க, நீங்கள் பெரிய ஆள் தான் அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு நான் அடுத்த வாய்ப்பு தருவேன்ற மாதிரி சொன்னதா மணிமேகலையே சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது அப்படி கேட்க முடியாது இல்லையா? அது கேட்கக்கூடாது தான். இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு பொழப்பு நடத்தணுன்றது வந்து ஏற்றுக்க வேண்டிய இல்லாது தான். ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒர்க் இருக்குல்ல, அவங்களுடைய இது போட்டிருப்பாங்கல்ல, அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்களே, இந்த ப்ரோக்ராம் நான் தான் பண்ணுறேன்ட்டு, அது என்ன செய்கிறது? அப்போ சொல்லுங்கள். அந்த மாதிரி யோசிக்கணும்ல. இப்போ ஒரு கண்டென்ட் போடுறாங்க, இந்த இதுக்கு ஒர்க் பண்ணுறாங்க, இந்த இது நான் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டு தானே அவங்க சிக்னேச்சர் பண்ணி தானே அவங்க கொடுத்துருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ளே ஒரு சமாதானம் செஞ்சுருக்கிறதுக்கு வேணால் அப்படி சொல்லியிருக்கலாமே தவிர இவங்க வந்து அது பெருசாக இது பண்ணக்கூடாது. அந்த நேரத்தில் ஒரு 2 செகண்டு நம்ம லைஃப் ஜேர்னி எப்படி இருக்குது என்ன ஏது இருக்குது பார்த்துக்கிட்டு, லைட்டு இது இன்னுமே வந்து இந்த மாதிரி இது ஆகாத அளவு நம்ம பார்த்துக்கிறேன் சார்னு சொல்லிவிட்டு அந்த புத்திசாலித்தனமாக இந்த பொண்ணு போயிருக்கணுமே தவிர, ஏங்க ஒரு பெரிய ஒரு இடத்துல ஒர்க்குங்க, உலகமே பார்க்கக்கூடிய ஒரு சேனலு, உலகமே பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். பயன்படுத்திக்கலன்னா யார் மேலே தப்பு சொல்லுங்கள்? ஏன்னா அந்த 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 இடத்துக்கு நிறைய பேர் தவிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம போகணுன்ட்டு ஜேர்னி நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜேர்னியை வந்து கரெக்டாக நம்ம அப்சர்வ் பண்ணால் தானே ஃப்யூச்சரில் நல்லா இருக்க முடியும். இப்போ செலிப்ரிட்டி அவங்க எல்லாருக்கும் தெரியும், மணிமேகலையில் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா யூடியூப் வச்சுருக்குறாங்க, இப்போ நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன இதெல்லாம் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சுக்கணும் மணிமேகலைக்கு. இதுதான் என்னுடைய அட்வைஸ் அவங்களுக்கு.